12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1ல் வினா எண் 12 ஏ இன்ட்டு ஒரு அணி கொடுத்துருக்காங்க சீக்வல் இன்னொரு அணி அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏயோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஏ மதிப்பு கண்டுபிடிக்கணும். முதல்ல அப்படியே எடுத்து எழுதிப்போம். இந்த அணியோட வரிசை என்ன? 2 இன்ட்டு 2 2/2. இதோட வரிசை 2 நிரல் 2 நிறை. ஒரு அணியை பெருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிறை அப்படிங்கிறது இங்கே நிரலாக இருக்கும். இதில் அதனால் இங்கே என்ன வரும் அப்படின்னா இதனுடைய வரிசையில் 2ங்கிற நம்பர் இருக்கும். முடிகிறதும் ஆரம்பிக்கிறதும் சமமாக இருக்கும். அதனால் 2. அடுத்தது விடை இருக்கு இல்லையா, இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குமோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது. 2 இன்ட்டு 2 அப்படின்னா இங்கேயும் அதே 2 இருந்தால் தான் 2ம் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற 2ங்கிறது இந்த விடையாக இருக்கக்கூடிய அணிக்கு வரிசையாக இருக்கும். அதனால் இந்த வரிசை எப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்திங்க. ஏயோட வரிசை என்ன? 2/2. அதனால் ஏங்கிறத 2 நிறை 2 நிரல் இருக்கக்கூடிய ஒரு அணியாக எடுத்துக்கிறோம். ஏ பி சி டி அப்படின்னு ஏங்கிற அணியை எடுத்துக்கிறோம். இப்போ ஏக்கு பதிலாக இந்த ஏபிசிடியை எடுத்து எழுதிப்போம். இது அப்புறம் 5 3 -1 -2 = 14 7 7 7. சாதாரண பெருக்கல். முதல் நிறையால் முதல் நிரல் 5a - b. முதல் நிறையால் முதல் நிரலை பெருக்கியாச்சு. முதல் நிறையால் இரண்டாவது நிரல் 3a - 2b. 3a - 2b. முதல் நிறையை எடுத்துக்கிட்டு நிரல் 1 நிரல் 2 எழுதியாச்சு. இப்போ அதே போல் இரண்டாவது நிறையை எடுத்துக்கிட்டு இதை பெருக்க போகிறோம். என்ன வரும்? 5c - d. அதே போல் அடுத்த நிரல் எடுத்துக்கிறப்ப 3c - 2d = 14 7 7 7. இந்த இடத்துல இருக்கிற உறுப்பும் இங்கே இருக்கிற உறுப்பும் சமம். எது? 5a - b = 14. அதே போல் 3a - 2b அப்படிங்கிறது எதுக்கு சமம்னா 7க்கு சமம். அதே போல் 5c - d அப்படிங்கிறது 7க்கு சமம். 3c - 2d அப்படிங்கிறது இந்த 7க்கு சமம். சமன்பாடு 1 2 3 4. 1 2 பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருந்ததுன்னா கழிக்கும் போது ஈஸியாக கேன்சல் ஆகிடும். அதனால் 1வது சமன்பாட்டை எதால் பெருக்கிறோம்னா 2ஆல் பெருக்கிறோம். இதை 2ஆல் பெருக்கிறோம். 2ஆல் பெருக்கிறப்ப 10a - 2b = 2 14 28. ரெண்டாவதாக இருக்கிற சமன்பாடு அப்படியே இருக்கட்டும். 3a - 2b = 7. கழிக்க போகிறோம். கழிக்கிறப்ப கீழே இருக்கிறதுக்கு குறி மாறும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். 10ல் 3a போயிடுச்சுன்னா 7a. -2b + 2b கேன்சல். 28ல் 7 போயிடுச்சுன்னா 21. a = 21. 7 அந்த பக்கம் வந்தால் /7. a = 1 7 7 3 21. a மதிப்பு கிடச்சிருச்சு. இந்த a மதிப்பை எடுத்து 1 அல்லது 2ல் பிரதியிடுவோம். 1லே பிரதியிடுவோம். ஏக்கு பதிலாக 3ன்னு 1ல் பிரதியிடுவோம்.
5 × 3 மைனஸ் பி ஈக்குவல் டு 14 அப்படிங்கிறது முதல் சமன்பாடு. அதை எழுதிக்கிறோம். I 3 15 14 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 14 ஆகும். மைனஸ் பி அந்த பக்கம் போனால் ப்ளஸ் பி. 15ல் 14 போயிடுச்சுன்னா 1 ஈக்குவல் டு பி. ஏ மதிப்பு பி மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இதில் 3 4 இருக்குல்லையே சமன்பாடு. இங்கே 2 இருக்கா, இங்கேயும் 2 இருந்ததுன்னா கழிக்கிறப்ப ஈஸியாக 2D கேன்சல் ஆகிடும். அதனால் இங்கே 2 இருக்கிறதுனால இங்கேயும் 2 வரணும். 3வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கிறோம். 3வது சமன்பாடு இது. 2ஆல் பெருக்குன்னா 10C மைனஸ் 2D ஈக்குவல் டு 14. 4வது சமன்பாடு அப்படியே இருக்கட்டும். 3C மைனஸ் 2D ஈக்குவல் டு 7. ரெண்டுத்தையும் என்ன செய்ய போகிறோம்? கழிக்க போகிறோம். கழிக்கிறப்ப கீழே இருக்கிறதுக்கு குறி மாறும். மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். 10ல் 3 போயிடுச்சுன்னா 7C. இது ரெண்டும் ப்ளஸ் 2D மைனஸ் 2D கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 14ல் 7 கழிச்சோம்னா மீதி 7. C ஈக்குவல் டு 7 பை இந்த 7 அந்த பக்கம் போனால் பை 7. C ஈக்குவல் டு 1. சியோட மதிப்பு 1. இந்த சியோட மதிப்பை எடுத்து 3 அல்லது 4 இருக்கு இல்லையா, சியோட மதிப்பை 3 அல்லது 4ல் பிரதியிடலாம். எதில் வேணாலும் பிரதியிடலாம். 3 எடுத்துக்கும். 3வது சமன்பாட்டை பார்த்துங்க. 5C மைனஸ் டி. 5Cக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்கிற 1 மைனஸ் டி ஈக்குவல் டு 7. I1 5 மைனஸ் டி ஈக்குவல் டு 7. 5 7 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 7, மைனஸ் டி அந்த பக்கம் போனால் ப்ளஸ் டி. 5ல் 7 கழிச்சா மைனஸ் 2 ஈக்குவல் டு டி. டி மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. ஏபிசிடி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தேவை என்ன? ஏ தானே வேணும். ஏ ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எடுத்துருக்கோம்? ஏபிசிடி அப்படிங்கிற அணியாக தானே எடுத்துருக்கோம். இதில் அந்த மதிப்பை எடுத்து பிரதியிட்டோம்னா அதுதான் ஆன்சர். ஏ ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்க மதிப்பு 1, சிக்கு 1, டிக்கு -2. அவ்வளோ.